அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். முதலில் ஏப்ரல் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது ரிஷபமனையில் குரு பகவானும் இந்த செவ்வாய் பகவான் மிதுனமனையில் அமைந்திருக்கார் அல்லவா. வருகின்ற ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியன்று செவ்வாய் பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறார். கன்னிமனையில் கேது பகவான் வீற்றிருக்க மீனமனையில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கு. அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான், ராகு பகவான், சுக்கிரன் வக்ரம் பெற்று, புதன் பகவான் வக்ரம் பெற்று, சனி பகவான், இந்த 5 கிரகங்கள் மீனமனையில். இதில் பார்க்கும் பொழுது 7ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி என்று புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதை போலவே சுக்கிர பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 13ஆம் தேதி, ஏப்ரல் 13ஆம் தேதி. சூரிய பகவானுடைய பெயர்ச்சியானது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மீனத்திலிருந்து மேசமனைக்கு பயிற்சியாகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஏப்ரல் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த ஏப்ரல் மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னி ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதி நீச்ச பங்கம் ராகுவோடு இணைது. அப்போ எதிலும் நிதானம் அவசியம். பட் 5 கிரகங்கள் சேர்க்கையாக உங்கள் ராசியை பார்க்கிறது ஒரு நல்ல அமைப்பு. 1, 5, 9ஆம் அதிபதிகள் புதன், சனி, சுக்கிரன் இணைவு பெற்று ராசியை பார்ப்பது ஒரு நல்ல யோகம். 9, 10ஆம் அதிபதிகள் தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருந்து ராசியை பார்ப்பது நினைத்த காரியத்தில் நன்மை நடக்கக்கூடிய அனுகூலமிக்க ஒரு மாதமாக இந்த கன்னிராசிக்கு அமையும். தொட்டது துளங்கும், எடுத்த காரியங்கள் ஜெயிக்கும், குழந்தைகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம், தனத்தில் சிறப்பு. 7க்கும் 9க்குரியவன் பரிவர்த்தனை. அப்போ குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருக்கும் போது தனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல அமைப்பை இருக்கும். தொழில் மேன்மை, உத்தியோக மேன்மை, இடமாற்றம், ப்ரமோஷன், ஸோ இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு. உங்கள் ராசி அதிபதி ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் அவசியம்ங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, ராகுன்னா ஒரு பாம்பு, ஒரு விஷத்தன்மை. ஸோ அப்போ என்ன நடக்கும், உங்களை அறியாமல் எதிலையாவது ஒன்று அளவுக்கு அதிகமாக ஒரு பிரம்மாண்டப்பட்டு ஒரு ஆசைப்பட்டு கொண்டு மாட்டக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் இக்கனா வச்சு ஒரு சில புதிய விஷயங்கள் செய்யும்போது இது சரியா தவறா அப்படிங்கிறத கொஞ்சம் தீர்மானம் எடுத்து முடிவெடுப்பது சிறந்தது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிபதி ஆக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். 2க்கும் 9க்கும் உரியவன். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய, தனத்தை தரக்கூடிய சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார். அப்போ யாரோட சேர்ந்திருக்கார் அந்த சுக்கிரன்? உங்களுடைய ராசி அதிபதி 5க்குரிய பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி. அப்போ 1, 5, 9 அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டி உருவாகுது. அப்போ என்ன நடக்க போகுது, இயற்கையாகிய இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் தன லாபங்கள் உங்களை அதாவது தனத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாக்கும். அப்போ பொருளாதாரம் நன்றாக இருக்க போகிறது, படிப்பு நன்றாக இருக்க போகிறது, உங்கள் வாக்கு பலிதம் இருக்கிறது. ஆனால் என்ன, வாக்கு பலிதம் உண்டு, ஆனால் வாக்கு கொடுக்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து கொடுக்கணும். ஏன்னா இங்கே ராகு இருக்கார். எதையாவது சிக்க வச்சு நீங்கள் நல்லதே நடக்கணும், நல்லதே நடக்கும் என்று நினைத்து எதையாவது ஒன்று செஞ்சீங்கன்னா அது என்ன எதிர்வினையாக மாறக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு. முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிற அந்த 3ஆம் இடத்தை, கீர்த்தி ஸ்தானம், புகழ் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்தை குரு பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு. இதுவரைக்கு சனி பார்த்து கொண்டு தைரியத்தை குறைத்தது, ஒரு வீரியத்தை குறைத்தது,
முயற்சி மனம் சார்ந்த விஷயத்தில் சில சிந்தனை தடுமாற்றங்களை கொடுத்ததுன்னு சொல்லுவேன். இப்போ அதெல்லாம் விலகிருச்சு. அப்போ குரு என்கின்ற ஒரு சுபகிரகம் 3ஆம் இடத்தை பார்த்து இருக்கும் பொழுது அந்த 3ஆம் அதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்வது உங்களுக்கு மேன்மையை தரும். டிராவல் மூலமாக அனுகூலம், ஆதாயம் உண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும். பத்திர பதிவு சார்ந்த விஷயங்கள், ஏதாவது ஒரு பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆனால் எப்போ பத்திரப்பதிவு இந்த மாதிரி டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட, ஏன்னா புதன் ராகுவோடு, இந்த டாக்குமெண்ட்டுக்கு காரக கிரகமான புதன் ராகுவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தால் நீங்கள் எழுத்து சம்பந்தப்பட்ட, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட, பதிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். நல்லா படித்து பார்த்து ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் கையெழுத்து போடணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கன்னிராசி அன்பர்கள், வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டா? 4ஆம் இடம் சுகஸ்தானம் எப்படி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். நிறைய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இப்போ பாருங்கள், இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஒரு புது வீடு வாங்கலாமா, பழைய வீடு வாங்கலாமாங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்துடும். புதுசு வாங்கலாமா, இவ்வளோ பட்ஜெட், பழசு வாங்கினா இவ்வளோ பட்ஜெட், ஸோ எதை பண்ணலாம், எதை வாங்கலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுத்துரும். அப்போ பழசு வாங்கிடலாம் அப்படிங்கிற உறுதிப்பாடு இருக்கக்கூடிய தன்மை கொடுத்துரும். ஏன்னா சனி பார்க்குறார். சனிங்கிறது பழசு. அப்போது அந்த சனி என்கின்ற கிரகம் தனது 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தை, வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால பழைய வீட்டை வாங்கி ஆல்ட்ரு பண்ணி புது வீடாக மாற்றிக்கொள்வீர்கள். அதற்கான எண்ண ஓட்டங்கள் அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி புது வாகனம் வாங்கலாமா, பழைய வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற கோணத்திலும் ஆராயும் போது பழசை யூஸ் பண்ணுவீங்க. அப்போ பழைய வாகனங்களை வாங்கி அதை ஒரு 2 வருடங்களுக்கு உபயோகித்து விட்டு அதற்கப்புறம் நம்முடைய பொருளாதார மேன்மைக்கு அப்புறம் ஒரு நல்ல பெருசாக நல்ல லக்ஸரியாக வாங்கிக்கலாம் என்கின்ற எண்ணப்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா திருப்திகரமாக இருக்கும். 5க்குரியவன் இதுவரைக்கு 6ஆம் இடத்தில் இருந்தார், இப்போ 7ஆம் இடத்துக்கு போகுது. அப்போ என்ன, 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம், குழந்தை ஸ்தானம். அப்போ குழந்தைகள் நலன் நன்றாக இருக்க போகிறது. குரு பார்க்கிறார், குழந்தை நன்றாக இருக்க போகிறது. குழந்தைகளினுடைய அபிலாசைகளை நிறைவேற்றப் போகிறீர்கள். குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயம் பிரமாதமாக இருக்கும். காதலில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு காதல் திருமணத்துக்கு சென்று போய் முடியும். கடந்த 2 வருடங்களாகவே நான் காதலித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் பெற்றோர்களுடைய அனுமதி இல்லை, பெற்றோர்கள் கொஞ்சம் எதிர்ப்பு இருக்குது. அப்போ காதல் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை கொண்டிருந்தவர்கள் இப்போ பெற்றோர்களுடைய அனுமதியோடு, அவர்களுடைய இசைவோடு காதல் திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். இதில் மாற்று கருத்து கிடையாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் என்பது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அதாவது பூர்வீகம் போக முடியல, அல்லது பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அல்லது பூர்வீக செயல்கள் ஏதாவது பெண்டிங் இருக்குது, பாக்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நினைத்து கொண்டிருந்தவர்கள் இந்த மாதம் அந்த செயல்களை கச்சிதமாக முடித்து காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மை இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக உண்டு. இதுவரைக்கு கடனுக்குள்ளே போகாமல், அல்லது கடன் என்கின்ற வார்த்தையை பேசாமல் இந்த கன்னிராசி என்பவர்கள் இருந்திருக்க முடியாது. கடந்த 2.5 வருடங்களாகவே கடன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஆட்டி படைத்து கொண்டிருக்கும். இப்போ அப்படியே விலகிருச்சு. கடனா சரி இருக்கட்டும், அது ஒரு மூலையில் இருக்கட்டும், பார்த்துக்கலாம், கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ஏப்ரல் மாதம் சொல்லுவேன். கழுத்தை பிடித்து கொண்டிருக்கிறது, என்னதான் செய்ய போகிற, கடனை கட்ட முடியுமா, என்ன ஏது அப்படின்னு இருந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மனதில் என்ன ஓட்டத்தை கொடுக்கும், கட்டிவிடலாமே அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உணர்வை கொடுத்து அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். எதிரி தொல்லைகள் ஒன்று, நீங்கள் அங்கே விட்டு விலகிடுவீங்க. எதிரிகள் இல்லாமல் இந்த 2.5 வருஷம் இருந்திருக்காரு. எதிரிகளால்தான் உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். எதிர்ப்பாலேயே நீங்கள் அந்த எதிர்ப்புக்குள்ளே போய்த்தான் நாம் அதை சாதிக்கக்கூடிய தன்மைகளும்
கொடுத்துருக்கும். ஸோ எதிர்ப்பு இருக்கும், போராட்டத்தையும் கொடுத்துருக்கும், அதில் வெற்றியும் பெற்றிருப்பீங்க. இப்போது சரி ரைட், ஒன்று அவங்களாவே உங்களை விட்டு விலகி போய்விடுவார்கள், அல்லது நீங்களாகவே அவங்களை விட்டு விலகி விடுவீர்கள். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த மாதம் உருவாக்கும். திருமண விஷயங்கள், கூட்டாளி, ஏன்னா ஏழாம் இடத்துல போய் சனி உட்கார்ந்தாலே இங்கே கண்டக சனின்னு சொல்லுவோம். அப்போ திருமணமான தம்பதிகள் ஒரு இசைவு அப்படிங்கிற தன்மை, அன்னோனியம் என்கின்ற தன்மையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ 7ஆம் இடம் என்பது திருமணமானவர்களுக்குள்ள சின்ன சின்ன கசப்புணர்வை கொடுக்கக்கூடிய, ஏன்னா சனி எங்கே போகிறாரோ அந்த இடத்துல ஒரு இக்கனை வைப்பார், ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுப்பார், ஒரு டாட் வைப்பார். ஸோ அப்போ என்ன, உங்களால் வருதோ இல்லையோ குடும்ப உறுப்பினர்கள் அல்லது 3ஆம் நபர்களோட உங்கள் குடும்பத்தில் ஒரு சின்ன கசப்புணர்வு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம்ங்கிறத சொல்கிறேன், ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக எல்லாருக்கும் அது நடக்குதா அப்படின்லாம் கிடையாது. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்கலை, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு செவ்வாய் தசை 8ஆம் அதிபதியினுடைய தசை நடக்குது அப்படின்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு வலி வேதனையை கொடுக்கும்ங்கிற அமைப்பு. ஸோ அப்போ இந்த மாதிரி குடும்ப விஷயத்தில் கண்டகசனியாக இருக்கும்போது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி. மற்றபடி உங்களுக்கு ஒரு நல்ல தசாப் நடக்கும்போது ஒரு பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்க போவதில்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கண்டகசன் நினைச்சு. பட் இருந்தாலும் கோச்சார ரீதியாக நம்ம சொல்லும்போது ஒரு 20% பலனுங்கும் போது நிச்சயமாக நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். சரி, 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். 8க்குரியவன் 11ல் போகும்போது திடீர் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி 8ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து உச்ச பலத்தோடு இருக்க போறார். அப்ப 12க்குரியவன் 8ல் உச்ச பலத்தோடு இருக்கும்போது என்ன, கெட்டவன் கெட்டிடில் 12க்குரியவன் 8ல் போய் மறைகிறார். அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அடிப்படையில் சூரியனால ஒரு நிறைய கன்னிராசி என்பவர்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். திடீர் ப்ரமோஷன், திடீர் இடமாற்றம், அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஒரு இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது ஒரு ப்ரமோஷன் எடுத்து காத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு வழியோடு ஒரு வழி கொடுக்கும். ஒரு ப்ரமோஷன் எடுத்துன்னா அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. அப்போ கொஞ்சம் வேலை போல் இருக்கும், கொஞ்சம் ஒரு கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்க வேண்டிய தன்மையை கொடுக்கும், ட்ராவல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு வழியை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் பிரகாசமாக இருக்கிறது. தொழிலில் மேன்மை, உத்தியோகத்தில் மேன்மை, மாற்றங்கள், இதெல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம். கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் புதன்கிழமை தோறும் நீங்கள் புதன்கிழமை அன்றைக்கு பெருமாளை சென்று வழிபடும்போது உங்கள் எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நம்ம பார்த்தது கோச்சார ரீதியான இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் அமர்ந்திருக்கு, இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சுமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எந்த கோர்ஸ் படித்தா நல்லது என்கின்ற விதி நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நம்ம வீடு கட்டலாம், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக
ஆலோசனை எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.